4 மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு, மிகப்பெரிய மாநாடு திட்டமிட்டு வேலை செய்யும். இந்த மாநாட்டில் குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்பாங்க. அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த மாநாட்டில் உழவர் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனை படைத்த சென்னை அன்புமணி அவர்கள், ஜே.கே. மணி, நான் மற்ற எங்கள் முன்னோடிகள் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி மாநில அரசு செய்ய வேண்டியது, மத்திய அரசு செய்ய வேண்டிய இதையெல்லாம் கோரிக்கை வைக்கணும். உலகுக்கு உணவளிப்பவர் விவசாயி, உலகுக்கு அச்சாணி விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக. மழைக்காலங்களில் வெள்ளச்சாதம் விவசாயி பாதிப்பு, மழை இல்லைன்னா கடுமையான வறட்சி, பயிரில் காய்ச்சி பெருத்த நட்டம். இப்படி விவசாயி மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளாங்க. விவசாயி உற்பத்தி செஞ்சால் தான் எல்லோரும் சாப்பிட முடியும். எல்லாரும் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் சட்டமன்றத்திலையும் மக்கள் தொகை பெருகி வருது, நாளுக்கு நாள் அதிகரித்து வருது, விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது. அப்போ உணவு உற்பத்தியும் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை. இதுக்காக முன்பு நம்முடைய நாட்டில் பசுமை புரட்சி உண்டாக்குனாங்க, வெண்மை புரட்சி உண்டாங்க. இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு மிக காலத்தினுடைய கட்டாயம் நீர்வள புரட்சி, வாசன புரட்சி உண்டாங்க. இது சட்டமன்றத்தில் கூட நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது. பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறதுனால நம்ம அரசு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ஆறுகள், ஓடைகளில் ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது. கடல் எல்லா இடத்துலையும் தடுப்பு நிறுத்தி, தடுப்பணைகளை கட்டி தடுத்து நிறுத்தணும். அதன் பாசனத்துக்கு, குடிக்கிறதுக்கு, தொழில்கள்லாம் பயன்படுத்தும். இதற்கு ஒரு பெரும் திட்டம், மாஸ்டர் பிளான் அரசு போட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நிறைவேற்றணும்னு சொல்லி தொடர்ந்து மருத்துவரையாக வலியுறுத்துகிறாரு. எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் நீர் மேலாண்மை குறித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் நம்ம செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் பாசன புரட்சி, நீர்வள புரட்சியை அரசு உண்டாக்க வேண்டும். இப்படி எல்லா இடத்துலையும் தடுப்பணம் கட்டி நீர் தேக்குவதோடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகள் இணைப்பு என்பதோடு தென்னிந்திய நதிகள் இணைப்பு என்ற அடிப்படையில் மிக முக்கியமானது கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். அதை நிறைவேற்றி கோதாவரியில் ஒரு ஆண்டுக்கு 2000 டிஎம்சி தண்ணி கடலில் வீணாகும். இது நடுவண் அரசு பக்கத்தில் ஆந்திரா, தெலுங்கானா கூட பேசி இதை நிறைவேற்றுவதற்கு தக்க நடவடிக்கை. இதை நடுவண் அரசு கட்டாயம் செய்யணும்னு சொல்லி இந்த மாநாட்டில் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு, பக்கத்தில் ராணிப்பேட்டை நடக்குது. இது இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அதோட தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பள்ளிக்கூட மாணவர்கள் 8வது 7வது 10வது படிக்கிற மாணவர்கள்லாம் கஞ்சா போட ஆரம்பிச்சு. கஞ்சா பல வடிவத்தில் வருது. இந்த மிட்டாய், சாக்லேட்டு, அப்புறம் திரவ வடிவத்தில் 2 நாள் சொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டாவே போகுது. இன்றைக்கி ரொம்ப மோசமாக போச்சு. அதோட இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, இந்த ஆற்காடு, இந்த வட்டாரத்தெல்லாம் இந்த போதை ஊசி அதிகமாக இருக்குது. இது ரொம்ப மோசமானது, மனித சமுதாயத்தை சீரழிக்கிறது. இப்போது ஒரு கணக்கு புள்ளி வரங்கள் போன வாரம் சொன்னாங்க, உலகத்தில் இந்த விபத்து நடக்கிறது, சாலை விபத்து, அது இந்தியா தான் முதலிடம். ஒரு ஆண்டுக்கு போன வருஷம் 73,000 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7,044 பேர் இறந்துக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட சாலை விபத்தில் முதலிடம் தமிழ்நாடு. சாலை விபத்தில் முதலிடம் இந்தியாவில் தமிழ்நாடு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த போதை தான். இந்த சாராயத்தை விட மோசமானது இந்த கஞ்சா, மற்ற போதைப் பொருள்.
இதை போட்டால் நாள் பூரா அப்படியே இதை போட்டு வண்டி ஓட்டுறது, அதுக்கு மேலே ஓட்டுறது, அப்புறம் இந்த கொள்ளை பாலியல் தொல்லைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் போதைப்பொருள். சட்டமன்றத்திலையும் பேசுகிறேன், ஐயா அறிக்கையிலையும் சொல்கிறேன், அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்தாலும் வித்துக்கிட்டு தான் இருக்குது. கடுமையான நடவடிக்கை அரசு நினச்சா, காவல்துறை நினச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சா விற்கக்கூடாது, போதைப்பொருள் விற்கக்கூடாது. கடுமையான நடவடிக்கை இந்த வயநாடு. அப்புறம் இந்த சமீபத்தில் வெள்ளச்சாது, கடுமையான வெள்ளச்சாது தென்பெண்ணை ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளச்சாது. வேலூர் மாவட்டத்துக்கு வந்து பாதிப்பு. பக்கத்தில் இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஒரு சில பகுதியில் பாதிப்பு, திருவண்ணாமலையில் மிகப்பெரிய பாதிப்பு, அடுத்து விழுப்புரம் சொல்ல முடியாத பாதிப்பு, கள்ளக்குறிச்சி, கடலூர் எல்லாம் அவ்வளோ பாதிப்பு. ஆனால் இந்த வெள்ளத்து நிவாரணம் இன்னும் முழுமையாக போன வருஷம் ஏற்பட்ட வெள்ளச்சாதத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரிலாம் ஒரு வீட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ கொடுக்குறது வெறும் 2000. அது எல்லாருக்கும் போய் சேரல. இது என்ன ஏன் இந்த பாகுபாடு? இப்போ வட மாவட்டங்களுக்கு இது மிகப்பெரிய அநீதி என்பதை இது நிரூபிச்சுக்காங்க. இந்த பாகுபாடு கூடாது. அதோட எல்லாருக்கும் கொடுக்கணும். அங்கே எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும். சென்னையில் மாடி வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். அது மாதிரி வட மாவட்டங்களில் நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ள நிவாரணம் எல்லா வீடுகளுக்கும் ரூபாய் 6000 வழங்க வேண்டும். அதோட பயிர்ச்சாதம் கடுமையாக நெல், கரும்பு, வாழை, கடலை நிறைய பயிர் சேதம் ஆயிடுச்சு. நிலமெல்லாம் வந்து அப்படியே மண் அரிச்சு வந்து மணலாகவும் மண்மேடாகவும் கழிச்சு அந்த நிலத்தை சீர்திருத்தத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த நிலத்துக்கு இலக்கெடுத்து சரியான கணக்கெடுத்து முக்கியமாக வழங்க வேண்டும். அப்புறம் நீங்கள் பாலாறு தண்ணியாக வராதுன்னு சொல்லுவோம். பாலாத்தில் கூட தண்ணி இங்கே கொஞ்சம் தண்ணி கீழே போனீங்கன்னா செங்கல்பட்டு கீழே மாமண்டூர் போனால் புரண்டு அப்போ வந்து தடுப்பணை கட்டணும். பாலாறு தடுப்பணை கட்டணும், தென்பண்ணையில் தடுப்பணை கட்டணும், எல்லா அருமையும் இப்போ நடந்து போகிற மாநாடு பெருசாக பேசப்படும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க நடிகர் விஜயனுடைய மாநாடு தான் இப்போதைக்கு பேசப்படுவார். அதுக்கப்புறம் உங்கள் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மாநாடு பேசப்படுவாங்க. அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, போராட்டம் நடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அதுதான் பேசப்படுறாங்க. இடையில கொஞ்சம் அந்த மாநாடு சரியாக அது எங்களுக்கு மாநாடு தடை விதிச்சது ஒரு காரணம். ஆனால் இப்போ நாங்கள் நடத்துகிற மாநாட்டை விட, இது வரைக்கும் நடத்துகிற மாநாட்டை விட, மற்ற எல்லா கட்சிகளும் நடந்த மாநாட்டை விட விஞ்ச நிற்கிற மாநாடாக, முதன்மை மாநாடாக இந்த மாநாடாக அதுக்காக திட்டம் போட்டு பண்ணுறோம். பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வர்றாங்க. இதை கடந்து இன்னைக்கு விவசாயிகளும் வர்றாங்க. பல்வேறு அமைப்புகள் இருக்கிற பொதுவாக இருக்கிற நடுநிலை விவசாயிகள்லாம் கூட இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் மறுத்துறையாத விவசாயத்துக்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இதுக்கு முன்னால் நாராயணசாமி நாயுடு அவர் தலைமையில் விவசாய சங்கம் பலமாக இருந்துச்சு. அவர் சொன்னது அரசாங்கம் கேட்டது. மின்கட்டணத்தை அன்னைக்கு உயர்த்தினாங்க. எல்லாம் மின்சாரத்தை கட்டை எடுங்கன்னாங்க. உடனே அவர் சொன்னார், அதிகாரி கட்டை எடுக்க வந்தால் பட்டை எடுனார். அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அன்னைக்கு நாராயணசாமி ஆகிக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ யாருன்னா மருத்துவரையாக தான். அதனால் விவசாயிகளில் ஒரு நம்பிக்கை இருக்குது. விவசாயிகள் நட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நமக்கு பாதுகாக்கணும், நமக்கு உரிமை கிடைக்கணும்னா மருத்துவரையாக பின்னால் போகணும். உழவர் பேரை மாநாட்டு 2026 தேர்தல் இன்னும் 4 இருக்குது. எந்த கட்சி எங்கே கூட்டணி எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. அது மாறுபடவும் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் பொழுது அதை பற்றி கட்டாயம். அப்புறம் இங்கே இந்த டாட்டா நிறுவனம் மற்ற தொழிற்சாலைகள்லாம் மக்கள் எட்டி பார்க்கணும். பெரும்போது பார்க்கணும். இதில் உள்ளூர்காரங்களுக்கே வேலை. அதனால் உள்ளூர்காரங்களுக்கு முதல்ல வேலை. தமிழ் அரசாங்கம் கூட சொன்னாங்க சட்டமாக, நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தோம். 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர்காரங்க. இதை கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை. 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் சரி, இந்த 8000 90,000 சொல்லணும்.
இந்த தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுது? 240 நாள் வேலை செஞ்சால் நிரந்தரப்படுத்தணும். ஆகவே இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழிச்சு எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்துவதற்கு அரசு. ஓகே சார், இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல நோக்கம். ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் ஒரே வேலை முடிஞ்சிடும், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நடைமுறை சிக்கல் களைவது எப்படி, அதுக்காக ஆராய வேண்டியது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நடந்து 1 வருஷம் ஆன மாநிலம், 2 வருஷம் ஆன மாநிலம், 3 வருஷம் ஆன மாநிலம், 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இப்போ இது எப்படி சீரமைக்கும் சிக்கல் தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு பார்த்து நோக்கம் நல்ல நோக்கம். நடைமுறைக்கு சிக்கல் அவசர நிதியை அதை நடைமுறைப்படுத்தலாம் மத்திய அரசு முயற்சி இல்லை. எப்படி இது நடைமுறைப்படுத்துறதுக்குண்டான காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, சொன்னால் தானே தெரியும். சொன்னால் தெரியும். பார்ப்போம், நீங்களும் அப்படிலாம் பார்க்கலாம். முதல்வர் ஒரே நாடு ஒரே தேர்தலால் எதிர்ப்பு தெரிவிச்சார் நீங்கள் முதல்வர். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அதை பார்த்து அதுக்கு நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோக்கம் நல்லது, நடைமுறையில் சிக்கல் இருக்குது. அதுக்குண்டான தீர்வு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது பார்ப்போம். சிக்கல் எப்படி